யாழ்ப்பாணத்தில் நடுச்சாமத்தில் தாய புருஷனோடு சேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகள், கூறிய ஆயுதத்தால் அண்ணனை குத்தி கொன்ற தம்பி. போருக்கு பிந்தினான காலப்பகுதிகளிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே இந்த குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகின்றது. அதுவும் ஒரு மனித குலத்துக்கு ஒவ்வாத வகையிலே இந்த குற்றச் செயல்கள் நடைபெறுவதும், இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு, ஏன்னா குற்றங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படையான சமன் போதைப் பொருள் நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். எப்படி சமயங்கள் தடுக்கலாம் நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலே பல மனிதர்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகி வாழுகின்ற பொழுது அவன் சார்ந்த அவனுடைய தனிப்பட்ட வாழ்வும் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வும் ஒரு நரகத்திலே வாழ்வது போல. சில போலீசார் நிகழ்ச்சியிலேயே சொல்லலாம், அவர்களுடன் தொடர்புபட்டவர்கள் இருக்கிறார்கள். அது நான் சொல்லல, இப்ப இருக்கிற ஜனாதிபதியிலிருந்து எல்லாரும் சொல்லி நம்ம திட்டமிட்ட வகையிலே எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகளை அவர்களுடைய வாழ்வை சீரழிப்பதற்காக அல்லது ஒரு வகையிலே ஒரு விடுதலை உணர்வுகளை இல்லாமல் செய்வதற்காக இது புகுத்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அண்ணனும் தம்பியும் அண்ணியும் சேர்ந்து ஒரு பெண்ணை கொலை செய்து கிணத்துக்களை போட்டுட்டு பேர்ந்து இன்னும் ஒரு பெண்ணை கிணத்துக்கு போட்ட இடத்துல சத்தம் போட்டதால் அவர் காப்பாற்றப்பட்டார் கொக்கட்டிச்சோலையிலே. யாழ்ப்பாணத்தில் நடுச்சாமத்தில் தாய புருஷனோடு சேர்ந்து கொண்டிருக்கிறா ஒரு மகள், கூறிய ஆயுதத்தால் அண்ணனை குத்தி கொன்ற தம்பி, தந்தையை போட்டு தள்ளிய தனையன். இப்படியெல்லாம் செய்திகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன யோசனை வருகிறது? நானே இந்த விஷயத்தை உங்களோட கதைக்கிறேன்டா, இன்றைக்கு இந்த குற்றங்களில் சமயங்களின் வகிபங்கு, குற்றங்களை தடுப்பதற்கு, குற்றங்களை செய்கிறதுக்கு இல்லை, குற்றங்களை தடுப்பதற்கு சமயங்களின் வகிபங்கு என்ன என்றதை பற்றி கதைக்கிறதுக்காக அருட்தந்தை வருகை தந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய கட்டைக்காட்டு பகுதியினுடைய அதற்கு பொறுப்பாக அல்லது பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை வசந்தன் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையில் கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ஒருவரை மகளே புருஷனோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய செய்திகள் அப்பப்போ வந்து போகுது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் தலையை வெட்டி எடுத்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த புருஷன், கருவில் இருக்கிற குழந்தை ஆற்று என்ற சந்தேகம், இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ குற்றங்கள் கூடிக்கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு சமயங்கள் இந்த வகைபங்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபாதர்? உண்மையிலேயே எல்லா சமயங்களுமே, அது கத்தோலிக்க சமயமாக இருக்கலாம், இந்து சமயமாக இருக்கலாம், இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கலாம், புத்த சமயமாக இருக்கலாம், எல்லா சமயங்களுமே மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கான இந்த உலகத்திலே இருக்கின்றது. அந்த அற்புதமான காரியத்தையும் பல ஆண்டு தொடக்கமாக இந்த உலக பந்திலே இந்த சமயங்கள் செய்து வருகின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அண்மை காலங்களிலே, இன்னும் குறிப்பாக போருக்கு பிந்தினான காலப்பகுதிகளிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே இந்த குற்றச் செயல்கள் அதிகரித்து வருகின்றது. அதுவும் ஒரு மனித குலத்துக்கு ஒவ்வாத வகையிலே இந்த குற்றச் செயல்கள் நடைபெறுவதும் மிகவும் மனவருத்தத்துக்குரியதும் வேதனைக்குரியதுமாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே ஒவ்வொரு சமயங்களும் இந்த குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதிலே, இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துவதிலே, மனிதர்களை அற்புதமான வாழ்க்கையை வாழ பயிற்றுவிப்பதிலே ஒரு கணிசமான அல்லது முழுமையான ஒரு பங்களிப்பை ஆற்றி வருகின்றது என்பது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு யதார்த்தபூர்வமான விடயம். ஆனால் எந்த அளவுக்கு தற்காலத்திலே அந்த மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் தங்களுடைய மார்க்கங்களை இறுக்கமாக பின்பற்றுகின்றார்கள், அந்த மதங்கள் சொல்லுகின்ற படிப்பினைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடை கொள்ளுகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டிலே தற்காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், இந்த மதங்களிலே கூட பலர் கொண்டாட்டங்களினோடும் திண்டாட்டங்களோடும் இந்த சமய சடங்குகளை அல்லது சமய சாஷ்டானங்களை அவர்கள் நிறைவு செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாறாக இந்த சமயங்கள் மதங்கள் படிப்பிக்கின்ற அந்த படிப்பினைகளின் விழுமியங்களிலே நாங்கள் எந்த அளவுக்கு வாழ்வை அமைத்து கொள்கின்றோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது.
இப்போ ஃபாதர் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த போதைப்பொருள் எல்லாம் இப்போ நிறைய கூட்டிட்டு உங்களுக்கு தெரியும். போதைப்பொருள் பொதுவாக நாடு ஃபுல்லாகவே இப்போ போதைப்பொருள் தடுப்பை அரசாங்கம் ஒரு பாரிய அளவில் முன்னுக்கு எல்லாம் செய்யாத முன்னுக்கு இருந்த அரசாங்கங்கள் செய்யாத அளவுக்கு முடுக்கி விட்டு இருக்கிறார்கள் போலீஸாரை. பல அண்டர்வேர்ல்டில் இருக்கக்கூடிய அல்லது பாதாள உலக கோஷ்டின்னு நாங்கள் சொல்கிற நிறைய பேர் தலைவர்கள் எல்லாம் பிடிபட்டிருக்கிறோம். அப்போ ஒரு நல்ல விஷயம் அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஒரு முனைப்பாக செய்து கொண்டு போகுது. நீங்கள் எப்படி இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு, ஏன்னா குற்றங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படையான சமன் போதைப் பொருள் நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம், எப்படி சமயங்கள் தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? தடுக்கணும்ன்றதில் நாம் ஒரு புள்ளிலாம் நிற்கிறோம். அது எப்படி அபியாசப்படுத்த போகிறோம், நடைமுறைப்படுத்த போகிறோம்? குறிப்பாக எங்களுடைய கத்தோலிக்க சமயத்தை எடுத்தால், எங்களுடைய கத்தோலிக்க சமயத்திலே ஒவ்வொரு மாவட்டங்களும் மறை மாவட்டங்களாக இந்த இலங்கை தீவிலே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆயர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள். அந்த ஆயர்களுக்கு கீழே இருக்கின்ற பங்குகள், பிரதேசங்கள் பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பங்குகளுக்கும் ஒவ்வொரு பங்கு தந்தையர்கள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல தான் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இந்து குருக்கள் இருக்கின்றார்கள், அல்லது முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே அவர்களுடைய மதத்தை சார்ந்த தலைவர்கள். இவ்வாறாக மத தலைவர்கள் ஒவ்வொரு பிரதேச ரீதியாகவும் இருக்கின்ற பொழுது, என்னை பொறுத்த மட்டிலே என்னுடைய அனுபவம் கூட, நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குட்பட்ட மக்களோடு ஒரு பின்னி பிணைந்த ஒரு நல்ல உறவை நாங்கள் பேணுகின்றதன் மூலமாக அவர்களுடைய வீடுகளை சந்தித்து, அவர்களுடைய பிள்ளைகளை சந்தித்து, அவர்களுடைய வீடுகளில் இருக்கின்ற குறைபாடுகளை கண்டுபிடித்து, இன்னும் நாங்கள் இந்த சடங்குகளை நடத்துகின்ற பொழுது, குறிப்பாக எங்களுடைய சமயத்திலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய மறையுரைகளிலே நாங்கள் இந்த வாழ்வின் விழுமியங்களை, இந்த போதைப்பொருள் பாவனையினால் எவ்வாறு குடும்பங்கள் சீரழிகின்றன, தனி மனித வாழ்வு எவ்வாறு சீரழிக்கப்படுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் அண்மை காலங்களாக எங்களுடைய மறை மாவட்டங்களில் நாங்கள் பரவலாக எல்லா அருட்தந்தையர்களும் இந்த விடயங்களை உள்வாங்கி தங்களுடைய மறையுரைகளை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு கணிசமான தாக்கம் பங்குகளிலே, குடும்பங்களிலே, சமூகங்களிலே ஏற்பட்டிருப்பதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது, அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு ஆலயங்கள், இந்து கோயிலாக இருந்தால் என்ன, அங்கே எங்களுடைய சைவ குருக்கள் அந்த மறையுரைகளை ஆற்றுகின்ற பொழுது இவற்றை உள்வாங்கி மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை கொடுத்து, கடவுள் கொடுத்த ஒரு அழகிய வாழ்வை இந்த உலகத்திலே அவர்கள் இனிமையாக வாழ வேண்டும், ஏன் அந்த வாழ்வை அவர்கள் நாசமாக்குகின்றார்கள், நாங்கள் எல்லா சமயங்களுமே இறந்ததன் பிற்பாடு மோட்சம் நரகம் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே பல மனிதர்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் போதைக்கு அடிமையாகி வாழுகின்ற பொழுது அவன் சார்ந்த அவனுடைய தனிப்பட்ட வாழ்வும் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வும் ஒரு நரகத்திலே வாழ்வது போல, மகிழ்ச்சி இல்லாமல், குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு யதார்த்த நிலையை ஒவ்வொரு மதங்களினுடைய அறநெறிகள் மூலமாக, சொற்பொழிவுகள் மூலமாக, மறைவுரைகள் மூலமாக அதை நாங்கள் தனி மனித வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்றதிலே மதத்தை சார்ந்த மத தலைவர்கள் நாங்கள் குறிப்பாக அதிலே முனைப்புடன் ஈடுபடுவது மிகவும் சால சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஃபாதர், இந்த இளைஞர்கள் நீங்கள் தடுக்கணும் என்று சொல்கிறீங்க. நீங்கள் செய்கின்ற பிரசங்கங்கள், அதே மாதிரி ஐயர் எங்களுடைய குருக்கள் சொல்லுகிற நல்ல போதனைகள் அதெல்லாம் கேட்கணும் என்றெல்லாம் சொல்கிறீங்க. சரி, அதெல்லாம் மீறி சம்பவங்கள் சிலது நடக்குது, தவிர்க்க முடியாமல் நடைமுறையில். அதனையும் மீறி இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிற ஒரு ஆள் ஒரு 18 வயசு வரைக்கும் ஃபாதர் சொல்கிறத கேட்டு ஃபாதர் கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறான். பெரும்பாலும் 18 வயதுக்கு பிறகு அவர் சேருகின்ற சூழல், போகிற இடங்கள், பழகுகிற நண்பர்கள் என்று சில வேளை சிக்கப்பட்டால், அந்த போதை பழக்கங்களில் இருந்து எப்படி அவர்களை மீட்கிறதுக்கு நாங்கள் வேலை செய்யலாம்? சமயத்தின் அடிப்படையில் எப்படி வேலை செய்யலாம் மீட்கிறதுக்கு? உண்மையிலேயே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் எல்லா சமயங்களுமே ஒரு இறைவன் மட்டிலே எங்களுக்கு ஒரு ஆன்மீக பயத்தை, கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார், கடவுள் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகின்றது. அப்போ அந்த குடும்பத்திலே இந்த
ஒரு நிலையை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும். நீங்கள் கேட்ட விடைக்கு பதிலளிப்பதற்கு முன்னதாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அநேகமாக எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இந்த சமய கற்கை தங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் சிறப்பாக அவர்கள் கொடுப்பதை தவிர்த்து வருகின்றார்கள். அல்லது அதற்கு முன்னதாக இந்த உலக கல்விக்கு குறிப்பாக ஒரு பாடசாலையிலே சமய பாடம் என்றால் அது கடைசி பாடமாக இருக்கின்றது. ஆனால் ஏனைய பாடங்கள் 12 மணிக்கு முதலே நடத்தி முடித்தால் இது ஒரு வேண்டப்படாத ஒரு பாடம், இது அல்லது இலகுவாக கற்றுவிட்டு போகலாம் என்கின்ற ஒரு தோற்றப்பாடு பல பெற்றோருடைய மனங்களிலே இருக்கின்றது. அதனாலே அந்த சமய கற்கை நெறிகளை கற்க வேண்டும், ஆன்மாவை ஒருநிலைப்படுத்த வேண்டும், ஆன்மாவை நல்ல வழியிலே கொண்டு செல்ல வேண்டும். அந்த தெய்வ பயத்தை, இறைவனுக்குடனான மனிதனுடைய அந்த தொடர்பை நாங்கள் இறுக்கமாக நாங்கள் வழியமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடுகள் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது பெற்றோருடைய கட்டாயத்தினாலே அல்லது குருக்களுடைய கட்டாயத்தினாலே அவர்கள் இந்த ஆன்மீக காரியங்களை செய்கின்றார். 18 வயதுக்கு பிற்பாடு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இனி எங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் சுதந்திர பறவைகள் என்ற ரீதியிலே அவர்கள் போய் இப்படியான போதைப்பொருள் பாவனைகள் அல்லது மனித குலத்துக்கு ஒவ்வாத செயற்பாடுகளிலான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவற்றை கண்டுகொள்ளுகின்றவர்கள் பெரியவர்கள், சமய தலைவர்கள், நாங்கள் அவர்களை திருத்த முன்வர வேண்டும். இது எனக்கு தேவையில்லா வேலை என்று நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. இன்று நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் மற்ற விடயங்களில் இல்லாட்டியும் இந்த போதைப்பொருள் ஒழிப்பிலே முனைப்போடு செயற்பட்டு வருகின்ற இந்த காலச்சூழமைவிலே நாட்டிலே பல இடங்களிலே போதைப்பொருள் அடிமையானவர்களை திருத்துகின்ற மையங்கள், சீர்திருத்த பள்ளிகள் போன்ற பல இடங்கள் இருக்கின்றது. திருப்பு முனைகள் என்கின்ற பாணியிலே பல நிலையங்கள் இருக்கின்றது. நாங்கள் அந்த போதைப்பொருளுக்கு அடிமையான இளைஞர் யுவதிகளை இனங்கண்டு அவர்களை அந்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை செய்ய வேண்டும். நாங்கள் குறிப்பாக இது ஒரு தனி மனித செயற்பாடில் குடும்பமாக நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் குழுவாக செய்யணும்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு தெரியும், முந்தி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பாத்திமேன் அடி போடுவீரேன். அப்போ எங்களோட அப்பாக்கள் அம்மாக்கள் என்ன செய்யணும்னா, சார் கண்ணை மட்டும் தாக்காமல் எங்கே என்னன்னு படுங்கோ படிச்சா சரி. ஆனால் இப்போ அப்படி இல்லை ஃபாதர். இப்போ உடனே ஹியூமன் ரைட்ஸுக்கு போகிறது, மனித உரிமைகளுக்கு போகிறது என்ற ஒன்று இருக்கிறபடியா அந்த ஆசிரியர்கள், இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யணும்னு ஆசிரியர்களை பங்கு ஒரு பெருசாக இருக்குது. ஆனால் அவர்களால் அப்படி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா. அடுத்தது என்னமோண்டு படிக்கலே 4 பேர் சேர்ந்து பாத்தி கிடைக்கிற மாதிரியான ஒரு போக்கு இப்போ வந்துடுது எங்களோட சொசைட்டியில். இதை என்னென்ற ஃபாதர் கையாளப்பட வேண்டிய விஷயம், இதை என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டு பொறுப்புன்றதை நடைமுறைப்படுத்துறதுலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நாங்கள். உண்மையிலேயே இது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் என்னென்றால், எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. தமிழர்கள் நாங்கள் மிகப்பெரிய கலாச்சாரத்துக்குரிய மக்கள். அந்த கலாச்சார பண்புகளோடு தொல்லாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற மக்கள். இப்பொழுது இருக்கின்ற நிலையை பார்த்தால் வெளிநாட்டு கலாச்சாரத்தை கொண்டு எங்களுக்குள்ளே திணிக்கிறார்கள். நாங்கள் ஒரு குரு சிஷியன் என்ற பாரம்பரியம் தொட்டு குருக்கள் கற்பிக்கின்றவர்கள் என்றால் மதிப்பு மரியாதைகள் கொடுத்து வாழ்ந்து வந்த ஒரு பெரிய பண்பாட்டுக்குரிய இனம். அப்போ இன்றைக்கு இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பல்வேறு பணித்தனங்களில் வேலை செய்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் பிள்ளைகளை திருத்துகிற பொழுது சில பெற்றோர்கள் தாங்களாக சொல்வார்கள், ஃபாதர் நீங்கள் என்ன செய்தனாலும் இவரை திருத்தி விடுங்க. ஆனால் அதே நேரத்தில் சில இடங்களில் குருக்கள் நாங்களே சில பிள்ளைகளை திருத்த முற்படுகின்ற பொழுது பெற்றோர்கள் நியாயம் கேட்க வருகின்ற பொழுது அந்த பிள்ளை பிழையான பாதையிலே செல்வதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. இப்போ இந்த சூழமைவிலே இப்படிப்பட்ட இந்த யதார்த்த பின்னணியிலே பெற்றோர்களுடைய வகை பங்கு மிகவும் காத்திரமாக இருக்கின்றது. இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் பார்க்கின்ற பொழுது பல பிள்ளைகள் இப்படியான பிழையான பாதையிலே செல்வதற்கு பெற்றோர்கள் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சட்டம் இருக்கின்றது, ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம். ஆனால் ஒரு பெற்றோர்கள் பிள்ளை ஆசிரியரினால் தண்டிக்கப்பட்டால் என்ன காரணத்துக்காக தண்டிக்கப்பட்டது என்பதை அவர்கள் ஆராய வேண்டும். அதை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ பிழை செய்தபடியாகத்தான் ஆசிரியர்கள் உன்னை தண்டித்திருக்கிறார்கள்.
அது உண்மையாகவே அந்த அநியாயமாக ஒரு பிள்ளை தண்டிக்கப்பட்டால் நியாயம் கேட்கப் போவது என்பது அது யதார்த்தபூர்வமானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழல் என்ன? என்னுடைய பிள்ளைக்கு இவியலாறு கை வைக்கிறதுக்கு, இவியலாறு என்னுடைய பிள்ளையை திருத்துவதற்கண்டு இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நியாயம் கேட்க வழிக்கிட இன்றைக்கு அந்த பிள்ளையால் குடும்பத்துக்கும் பிரயோசனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லை. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வும் அநியாயமான முறையிலே வீணாக அளிக்கப்படுகின்ற ஒரு வாழ்வாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே பெற்றோர்கள், குடும்பங்கள் ஒரு முக்கியமான கணிசமான ஒரு மாற்றத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிற விஷயம் சரி, ஆனால் அதில் இன்னொரு கேள்வியும் நான் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டு போயிடலாம். அது இப்போ முந்தைய அந்த குரு சிஷ்ய முறை இருந்தது. பெற்றோர்கள் பாத்தி அடித்தா அல்லது ஆசிரியர் அடித்தா கேட்க மாட்டேங்க பெருசாக. அந்த அளவில் அப்போது இருந்த ஆசிரியர்களுடைய நடைமுறையும் வாழ்க்கையும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் இருந்தது. இப்போ வியாபாரமாகி போயிட்டது கல்வி. ஆக இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் அந்த தரத்தில் இருக்கிறார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைய ஆசிரியர்கள் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் மிகவும் சிக்கல்களை உண்டு பண்ணுகின்ற கேள்விகள், ஆனால் யதார்த்தபூர்வமான கேள்விகள், போக முடியாத கேள்விகள். கல்வி என்பது மனிதனை உருவாக்க வேண்டும். அதை கற்பிக்கின்றவர்கள் முழு மனித உருவாக்கத்திலே கணிசமான பங்களிப்பு வகிக்கின்றார்கள். அதை இப்பொழுது நான் ஒரு குருவாக இருக்கின்றேன் என்றால் நான் அந்த குருவுக்குடைய எல்லா நடையுடை பாவனைகளையும் கொண்டிருக்க வேண்டும். அது என்னுடைய தலையாகிய கடமை. அதே போல தான் ஆசிரிய பணி என்பது ஒரு மகத்துவமான பணி. ஒவ்வொரு ஆசிரியர்களும் தனியே ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜை கொடுத்துட்டு போகிறது மட்டுமல்ல, அந்த பிள்ளையை முழுமையாக உருவாக்க வேண்டும், அந்த பிள்ளையை ஆழமாக அன்பு செய்ய வேண்டும். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் அந்த ஆசிரியருடைய கையிலே தான் இருக்கின்றது. எனவே ஆசிரியர்கள் இந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன், அவர்கள் உண்மையாகவே அந்த பிள்ளையை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வினாலே அந்த பிள்ளைக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைகின்ற பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறான ஒரு சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவற்றையும் தாண்டி இன்று பல ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடும் இன்னும் பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படிக்கற்களாக இருந்து முன்னேற்றுகின்ற விடயங்களும் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே இடம்பெறுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சில பேர் வேலியே பயிரை மேய்வது போல சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே நான் நினைக்கிறேன், இது ஒரு காலத்தின் கட்டாயம். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஆசிரியர்கள், மதகுருக்கள், சமூக தலைவர்கள், சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல எங்களுடைய இனம் 2009ஆம் ஆண்டு போருக்கு பிற்பாடு மிகவும் ஒரு மிகப்பெரிய அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இனத்தை சீர்படுத்த வேண்டியது இந்த இளைய சமுதாயத்தை, குறிப்பாக 2009க்கு முன்னர் இந்த இளைய சமுதாயம்தான் மிகப்பெரிய சுமைகளை தூக்கி சுமந்து நின்றார்கள், பெரிய அர்ப்பணிப்புகளை செய்தார்கள். இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயமே எங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக அமையப் போகின்றது என்கின்ற ஒரு விதத்திலே நாங்கள் இன்று பெருமூச்சு விடக்கூடிய விதத்திலே இந்த இளைய சமுதாயத்தினுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. நாளைய நாடு நிகழ்ச்சியிலே ஒன்று கட்டைக்காடு பகுதியினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை வசந்தன் அவர்கள் வருகை தந்து சில விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குற்றங்கள் இப்போ அண்மை காலங்களாக தொடர்ந்து குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த குற்றங்களை எப்படி தடுக்கலாம், அந்த குற்றத்துக்குள்ளே இருக்கிற காரணமாக இருக்கிற அந்த போதைப் பொருளுக்குள்ளான எங்களது இளையோரை எப்படி மீட்கலாம் என்றது ஒரு நீண்ட விவாதமாக பெற்றோர்கிட்ட இருக்குது. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு ஃபாதர் சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். ஃபாதர், இந்த நீங்கள் நம்புறீங்களா சட்டத்தால் மட்டும் அல்லது தண்டனைகளால் மட்டும் குற்றங்களை அல்லது குற்றம் செய்கிறவர்களை அல்லது குற்றவாளிகளை திருத்த முடியும் என்று நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக இல்லை. சட்டங்கள் அல்லது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற நடைமுறை சட்டம் சார்ந்த விடயங்கள் ஓரளவுக்கு இந்த குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தலாமே ஒழிய முற்றுமுழுதாக இப்படிப்பட்ட குற்றச்செயல்களை நாங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டுமாக இருந்தால் இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு குழும செயற்பாடு, ஒரு தனி மனித செயற்பாடு அல்ல, மத நிறுவனங்கள் சார்ந்த செயற்பாடு மட்டுமல்ல, அரச திணைக்களங்கள் சார்ந்த செயற்பாடு மட்டுமல்ல, எல்லோருமாக ஒன்று சேர்ந்த குடும்பங்கள், சமுதாய அமைப்புகள், மத நிறுவனங்கள், அரசாங்கங்கள்
எல்லோருமாக இணைந்து இந்த காரியத்திலே நாங்கள் முனைப்புடன் செயற்பட வேண்டும். ஃபாதர், இந்த நாங்கள் இங்கே நிறைய போதைப்பொருள் இருக்குது, எங்களோட கடலுக்குள்ளால இங்கே வருகுது, அதுக்குள்ளால தான் எங்களுடைய இளைஞர்கள் பழுதா போயினோம் என்று பார்த்தா நாடு முழுக்க இப்போ இங்கே எங்களோட இப்போ வடகிழக்கை விட கொழும்பு சிங்கள பகுதிகளில் நிறைய அவங்க தான் உற்பத்தி நிறுவனங்களும் வச்சிருக்கிற மாதிரியெல்லாம் இப்போ நிறைய பிடிபட்டு இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த போதை பழக்கத்துக்கு எப்படி இளைஞர்கள் எப்படி உட்படுத்தப்படணும், இளைஞர்கள் எப்படி அதுக்குள்ளே முதல் எந்த படியனும் எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் நினைக்கிறதில்ல நான் போதைக்கு அடிமையாகி வாழணும் என்று யாரும் ஆசைப்படுறதில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதுக்குள்ளே போய் சிக்கப்படுகிறேன். அது எப்படி நடக்குது? அந்த 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 அவர்களை போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக மாற்றுறதுக்கான ஏதாவது திட்டமிட்ட செயற்பாடு இருக்குதா அந்த போதைப்பொருள் வர்த்தகர்கள்? இல்லாட்டி இயல்பிலேயே நண்பர்களோடு சேர்ந்து அது எப்படி இருக்குமென்ற ஒரு தேடல் இருக்கும்ல இளம் வயதில், அதுக்குள்ளால அது பெருகுதா? எங்களை சார்ந்த ஒரு சிலர் நாங்கள் இது சம்பந்தமாக கலந்துரையாடிய பொழுது, ஒரு தேடலிலே நாங்கள் ஈடுபட்ட பொழுது, நாங்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்திருக்கும் 2009 மட்டும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதிகளில் நான் முழுக்கவே வன்னி பெருநில பிறப்பிலே படித்து என்னுடைய உயர்கல்வியெல்லாம் நிறைவு செய்து என்னுடைய குருத்துவ படிப்புக்காக மட்டும்தான் நான் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே வந்தது. அப்போ நாங்கள் ஏஎல்லாம் படித்த காலப்பகுதி தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள்ளே தான் நான் ஏஎல் மட்டும் உயர்கல்வி மட்டும் என்னுடைய கல்வியை நிறைவு செய்திருந்தேன். எங்களுடைய காலங்களிலே நாங்கள் இந்த பெயர்களையே நாங்கள் கேள்விப்படவில்லை. எங்களுக்கு அப்பொழுது தெரிந்ததெல்லாம் கள்ளும் பனஞ்சாராயமும் எங்களுடைய பெரியோர்கள் குடிக்கிற இதுகள் மட்டும்தான் தெரியும். அப்போ 2009 மட்டும் நான் 100க்கு 100% அறுதியும் உறுதியுமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், இந்த போதைப்பொருள் பாவனை என்பது 0 அளவிலே தான் இருந்தது. யாருமே அதை அறிந்திருக்கவில்லை. எனவே அதற்கு பிற்பாடு திட்டமிட்ட வகையிலே எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகளை அவர்களுடைய வாழ்வை சீரழிப்பதற்காக அல்லது ஒரு வகையிலே ஒரு விடுதலை உணர்வுகளை இல்லாமல் செய்வதற்காக இது புகுத்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய பிரதேசங்களெங்கும் கடற்படையினர் இருக்கின்றார்கள், இராணுவத்தினர் இருக்கின்றார்கள், போலீசார் இருக்கின்றார்கள். அப்போ இந்த கடலாலே தான் இவ்வளவு போதைப் பொருட்களும் குடாநாட்டுக்காக இருந்தால் என்ன, ஏனைய பிரதேசங்களுக்கு இருந்தால் என்ன வந்து சேர்கின்றது. ஏன் இவர்களால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போனது? இப்பொழுது இந்த அரசாங்கம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முனைப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது, வரவேற்பதற்குரிய ஒரு விடயம். ஆனால் அடுத்த மாற்று நடவடிக்கைகள் என்ன? இவற்றிலே கைது செய்யப்படுகின்றவர்களுக்குரிய மறுவாழ்வுக்குரிய மையங்கள் எந்த அளவிலே முனைப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது? குறிப்பாக நீங்கள் இந்த இளைஞர்கள் எவ்வாறு இந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகின்றார்கள் என்ற கேள்வியை கேட்டிருந்தீர்கள். இந்த இளைஞர்களை ஆரம்பங்களிலே திட்டமிட்ட வகையிலே சிலர் இந்த பழக்கங்களுக்குள்ளே உள்வாங்கி இன்று அது அப்படியே அந்த புற்றுநோய் போல சமூகத்திலே பரவி வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நகரப்புறங்களுக்கு வருகின்ற மாணவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்களோடு அல்லது இந்த வியாபாரத்தை செய்கின்றவர்களோடு அவர்களுக்கிடையிலான தொடர்பு உண்டாக்கப்படுகின்றது. அவர்கள் மெல்ல அதை கற்றுக்கொள்ளுகின்றார்கள், அந்த தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். பின்னர் அவர்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு வருகின்ற பொழுது அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். இவ்வாறாக புற்றுநோய் போல கொஞ்சம் கொஞ்சமாக கிராமத்திலிருந்து மத்தியிலிருந்து நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கு இந்த தீய பழக்கம், இந்த போதைப்பொருள் பாவனை பரவி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இதை முனைப்புடன் இல்லாமலாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றது ஒரு நல்ல விடயம். இந்த விடயத்திலே எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தப்படுகின்ற, எந்த அளவுக்கு இதை நாங்கள் இல்லாமல் ஆக்குகின்ற செயற்பாடுகள் முனைப்பு பெறுகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
இப்போ ஃபாதர் உங்களோட பதிலிருந்து இன்னொரு கேள்வியை தவிர்த்துட்டு போக இயலாது. அப்படி தவிர்த்துட்டு போனால் நாளைய நாடு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறன்ற மாதிரி நேர்கள் விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கின்றபடியாக கேட்குறேன். நீண்ட நாளாக நாங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு, இந்த திட்டமிட்டு எங்கள்கிட்ட போதைப் பொருள் பரப்பப்படுது, நீண்ட நாளாக ஒரு சொல்லப்படுற விஷயம். நாங்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம், குற்றச்சாட்டி கொண்டிருக்கிறோம். அது சரியா அல்லது உண்மையா அல்லது பிழையா என்றதை நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். ஆனால் என்ற கேள்வி, உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய வியாபாரம் செய்கிறதா இருந்தால், இப்போ வடகிழக்கில் நாடு பூராவும் நாங்கள் வடகிழக்கை பார்ப்போம். செய்கிறாண்டா முதலாவது அவர் ஒரு பிஸ்னஸ் லைசன்ஸ் இருக்கும். அப்போ அவர் எங்கே போகணுமெண்டா பிரதேச சபைக்கு போகணும். பிரதேச சபை ஆட்ட கண்ட்ரோலில் இருக்குண்டா எங்கட கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு நகர சபையினுடைய முதல்வர், நகரபிதா, பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் போலீஸ் நிலையத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரியை அவற்றிடத்துக்கு கூப்பிட்டு கதைக்கிற அளவுக்கான அதிகாரம் மக்களாட்சியில் அவர் ஒரு மக்களுடைய சேவகன். அவை வந்து நிரந்தரமாக வேலை செய்கிற அரசு ஊழியர்கள், அவைகள் வந்து வேலை செய்கிறார்கள். நாங்கள்லாம் எங்களோட சம்பளம் கொடுக்குறோம், எங்களோட வரியில் இருந்து. இப்போ இவர்கள் முழுக்க நாங்கள்லாம் ஆள்றோம். கட்சிகள் வேறு வரையாக இருக்கலாம், அது ஒவ்வொரு சின்னங்கள் கட்சிகளை விட்டால் எல்லாம் எங்கடையாக்கலான் வடகிழக்கில் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு அதை கட்டுப்படுத்த முடியாமல் நாங்கள் இப்போ அவையை சொல்லிக்கொண்டு அவை செய்யணும்டா ஒரு பிழையான விஷயத்துக்காக அவர்களுடைய உறுதியான போராட்டத்தை கூடி ஒரு அது போராட்டம் ஒரு பிழையான பாதைக்காக்களை கொண்டு போகிறதுக்கு இங்கே நாங்கள் அவர்களை சரியான பாதையில் வச்சிருக்கிறதுக்கான எங்கட போராட்டம் ஏன் பலவிழந்து போகுது? இந்த விடயத்திலே நீங்கள் போலீஸ் பாதுகாப்பை எடுத்து நோக்கினால் நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் பாதுகாப்பு இன்னும் எங்களுடைய, அதாவது ஒரு வடக்கு கிழக்கை சார்ந்த மக்களுடைய கைகளிலே இல்லை. அது கொழும்பை தலைமைத்துவமாக கொண்டு மத்திய அரசாங்கத்திலே தான் அது நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பல போலீஸ் பிரிவுகளிலே தமிழ் பேசுகின்ற போலீஸ் அதிகாரிகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருந்து கொண்டிருக்கின்றதை பல இடங்களிலே மக்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல ஏனையவர்கள் மக்கள் சார்ந்த பதவிகளிலே இருக்கின்றவர்கள் இந்த விடயங்களிலே முனைப்புடன் செயற்பட்டாலும் இதிலே கணிசமான ஒரு பங்களிப்பை செலுத்துகின்றது போலீஸ் பிரிவினர். எனவே அவர்களுடைய கரங்களிலே தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இல்லை, அதை நான் மறுக்கிறேன். இந்த கேள்வி சரியா, அதாவது அப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அது உண்மையா பொய்யா, அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டு அவர்களிடம் இருந்து நீங்கள் அவர்கள் எங்களை இளைஞர்களை காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கறது பிள்ளை என்ற கேள்வி வந்து அவரை விடுங்க, அவரை சரி வர மாட்டாருன்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்களுடைய ஆட்கள் ஏன் அதை சில போலீஸார் நிகழ்ச்சியிலேயே சொல்லலாம், அவர்களுடன் தொடர்புபட்டவர்கள் இருக்கிறார்கள். அது நான் சொல்லல, இப்போ இருக்கிற ஜனாதிபதியிலிருந்து எல்லாரும் சொல்லிடலாம் அப்படிலாம். அப்போ நான் அவையை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நாங்கள் எங்களுடைய கட்டமைப்பில் அது எப்படி இருக்கலாம், ஆனால் அதுக்கான அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது. பிரதேச சபைகளில் இருக்குது, நகர சபைகளில் இருக்குது, மாநகர சபைகளில் இருக்குது. இப்போ இந்த இடம் ஒரு பிரச்சனையான இடம்னா பிஹெச்ஐ வந்து செக் பண்ணலாம், வழக்கு வைக்கலாம். அப்போ ஏன் இதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் காலம்? அதுக்கான காரணம் என்ன? என்னை பொறுத்தமட்டில் நான் நினைக்கிறேன், இப்படியான ஒரு விடயத்துக்குள்ளே இறங்க பலர் பின்னடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனக்கு ஏன் தேவையில்லாவையில், ஏனென்றால் இதுக்குள்ளே போகிறது ஒரு ரிஸ்கியானது. இதுக்குள்ளே போனால் பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக நான் கூட அண்மையிலே என்னுடைய ஆலயத்திலே நான் கூறியிருந்தேன், இந்த போதைப்பொருள் விற்பனைகளோடு அல்லது போதைப்பொருள் கடத்தல்களோடு யாராவது என்னுடைய பங்குக்குட்பட்டவர்கள், என்னுடைய பங்கு மக்கள் யாராவது ஈடுபட்டால் அவர்கள் ஆலயத்துக்கு வரலாம், கடவுளை கும்பிடலாம், அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. அது அவர்களுடைய உரிமை. ஆனால் சமய வழிபாடுகள், தலைமை தாங்கி வழிபாடுகளை நடத்துவது, அந்த விடயங்களிலே அவர்கள் ஈடுபட முடியாதென்ற ஒரு கட்டுப்பாட்டை நான் அந்த இடத்திலே போட்ட பொழுது என்னை பார்த்து பலர் சொன்ன விடயம், ஃபாதர் உங்களுக்கே தேவையில்லா வேலை, இதுக்குள்ளே போனால் இது ஒரு சும்மா காரியம் இல்லை. அப்போ நான் அதை வைத்து பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், நீங்கள் குறிப்பிட்டது போல இதை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது இதற்கு கணிசமான ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய பதவிகளில் இருக்கின்றவர்கள் இதுக்குள்ளே நாங்கள் முழுமையாக ஈடுபட்டால் இது எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் அல்லது எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் என்ற ஒரு விதமான ஒரு பயமோ தெரியவில்லை, அல்லது
ஒரு குறுகிய மனப்பான்மையோ தெரியவில்லை, இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுகின்றார்கள் என்கின்ற ஒரு தோற்றப்பாடு தென்படுகின்றது. அப்போ ஃபாதர், இப்போ எதிரி என்னே நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க எங்களுடைய போராட்ட குணங்களை மழுங்க பண்ணுறதுக்கு அல்லது அதை நீர்த்து போக செய்கிறதுக்கு, பலவிழந்து போக செய்கிறதுக்கு இன்னும் ஒரு பாட்டி அது நாங்கள் ஈவன் தான் நாங்கள் எதிரி அண்டையை வச்சுக்கொள்வோம். எதிரி செய்கிறான். அப்போ எதிரி செய்யக்க நாங்கள் அதுக்கு எதிராக இன்னும் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்குது. இல்லாட்டில் அவர் நினைக்கிற அந்த விஷயத்தை அவர் அடைஞ்சிருவார். இப்போ நாங்கள் இதுக்கே நாங்கள் ஒரு காலத்தில் தமிழில் தேவைன்னு சொல்லி ஆயுதம் எடுத்து போராடினாங்க. அப்போ உயிரை பற்றி நாங்கள் யோசிக்க இல்லை. நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் வாழ்கிற இளம் வயதுகளில் போய் தற்கொலை செய்து எதிரிகளை அளித்தார்கள், அதாவது இராணுவத்தை அளித்தார்கள். நாங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்த நாங்கள் எதிரி இப்படி திட்டமிட்டு செய்கிறாண்ட குற்றச்சாட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக இந்த குற்றச்சாட்டு இருக்குது. திட்டமிட்டு தான் அந்த போதைப் பொருளங்கள்கிட்ட பரப்பப்படும். அதெல்லாம் சொல்லிக்கொண்டு திருப்பியும் நாங்கள் பயந்து கொண்டிருந்தால் அந்த தலைவர்கள் ஏன்? இது ஒரு சரியான ஒரு மிகவும் காத்திரமான கேள்வி. இதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்களுடைய கரங்களிலே தான் இருக்கின்றது. ஏன் இன்றும் எங்களால் இப்படிப்பட்ட சமுதாய தீமைகளை எங்களுடைய சமுதாயத்திலிருந்து அகற்ற முடியாமல் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொரு குடிமகனும் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் இதற்குரிய மாற்று தலைமைகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல ஆரம்பங்களிலே 3ஆம் நிலையினர் 2ஆம் நிலையினர் இதை திட்டமிட்டு புகுத்தி இருந்தாலும் இன்று வியாபித்து காணப்படுவதற்கு காரணம் நாங்கள் ஒவ்வொருவரும் தான், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தான். அவர்கள் தொடங்கி விட்டார்கள், ஆனால் ஏன் எங்களால் முடித்து கொள்ள முடியவில்லை என்ற கேள்வியை நாங்கள் ஏன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு ஒவ்வொரு சமூக தலைவர்களும் அல்லது சமூகத்திலே பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்றவர்களும் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு மிகவும் கட்டாயமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே மீண்டும் மீண்டும் இது ஒரு குழு செயற்பாடு. எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட வரையறைகளை தாண்டி ஒரு பொது நோக்கோடு நாங்கள் எல்லோருமாக ஒன்றுபடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஒரு தீய சக்தியை எங்களுடைய சமுதாயத்திலிருந்து அழிக்க முடியும். எனவே அதற்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு, இளைஞர்கள், யுவதிகளுக்கு ஒரு தெளிவான அறிவை கொடுக்க வேண்டும், ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய வடமாகாணம் கல்வியிலே கணிசமான அளவு பின்னுக்கு போய்விட்டது. காரணம் நாங்கள் இந்த போதைப்பொருள் பாவனுடைய கணிசமான தாக்கம் இருக்கின்றது. ஓயல் பரீட்சை என்ற பெறுவரில் ஃபாதர் வடக்குக்கும் கிழக்குக்கும் தான் போட்டி. 9ஆவது வாரதா 8ஆவது வாரது ஓயல் பரீட்சை முடிவுகளில். அதான் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதிகளில் நான் படிப்பதற்கு வெளிச்சம் இல்லை, ஒழுங்கான வீதிகள் இல்லை, எரிபொருட்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் கல்வியில் நாங்கள் உயர்ந்த இடத்திலிருந்து நாங்கள் மிகப்பெரிய கல்விமான்களை உருவாக்கினாங்கள். அப்போ ஏன் எங்களால் இன்றைக்கு இதெல்லாம் சாத்தியப்படாமல் போய்கொண்டிருக்கின்றது என்றால் எங்களுடைய சமுதாயத்தில் பொறுப்பு வாய்ந்தவர்கள், நாங்கள் எங்களுடைய நிலைகளில் இருக்கின்றவர்கள், நாங்கள் இது விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது இந்த விழிப்புணர்வை பிள்ளைகளுக்கு, சமுதாய எதிர்கால தலைமுறையினருக்கு கொடுக்க தவறுகின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயமாக கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இது ஒரு காலத்தின் கட்டாயம். நாங்கள் விழித்தள வேண்டும். எங்கள் இல்லாது போனால் எங்களுடைய சமுதாயம் இன்னும் மிகப்பெரிய அழிவின் பாதையிலே போய் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து விடுவோம். எனவே இது ஒரு காலத்தின் கட்டாயம். மீள்பார்வை செய்கின்ற ஒரு நேரம். நாங்கள் எல்லோருமாக எல்லா வரையறைகளையும் தாண்டி, சமய வரையறைகள், சமூக வரையறைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் ஒரு இனமாக, ஒரு தேசமாக மீளுருவாக வேண்டிய, மீள்கட்டுமானம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தின் நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளைய நாடு நிகழ்ச்சியிலே கட்டைக்காடு பிரதேசத்தினுடைய பங்கு தந்தை அருட்தந்தை வசந்தன் வருகை தந்திருக்கின்றார். வருகை தந்து எங்களுடைய சமூக பிறழ்வுகள், எங்களது கலாச்சார பிறழ்வுகள், அதற்கு போதைப்பொருள் ஒரு மிக பிரதான காரணமாக இருக்கிறது. இந்த போதைப்பொருள் எவ்வாறு எங்களோட இளையோரிட்ட வருகுது என்றது போன்ற விஷயங்களை ஆராய்ஞ்சு கொண்டு பார்த்துக்கண்டு அதை எப்படி தடுக்கலாம்.
அப்படி இல்லாமல் பண்ணலாம். அப்படி இல்லாமல் போனால் தான் அவருடைய மறையுரை என்ற ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு அழகிய வாழ்வை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறார், அதையே நீங்கள் அநியாயப்படுத்துறீர்கள், நாசமாக்குறீர்கள் என்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். அந்த அழகிய வாழ்வு போதை இல்லாத வாழ்வு, அந்த போதை இல்லாத வாழ்வு தான் குடும்ப கட்டமைப்பு நன்றாக இருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஃபாதர், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஃபாதர், இன்னொரு கேள்வி. இந்த போதைப் பொருளுக்கும் சாராயத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? சாதாரணமான ஆட்களுக்கு அல்லது பெற்றோருக்கு போதைப் பொருள் என்ன, இந்த சாராய மதுபானங்கள் என்ன என்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிறந்த காலத்திலிருந்தே உங்களுக்கு வயது வரைகளை இருந்து சாராய கடைகள் இருந்திருக்கு. எனக்கும் அப்படித்தான். அந்த சாராய கடையில் நிறைய போத்தல் வச்சு விற்கிறத, அதை விட ஊரில் இருக்கிற கோஆப்ரேஷன் எடுக்க கள்ளுக்கோட்டிலான்னு சொல்லுவோம், கள்ளுக்கடை என்று சொல்லுவோம், கள்ளுக்கோட்டிலான்னு சொல்லுவோம், கோஆப்ரேஷன் என்று சொல்லுவோம். அது மாதிரி கோஆப்ரேஷன் தானே. அப்போ அப்படி இருக்கு. அதுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் வித்தியாசம் சாதாரணமான கிராமங்கள் இருக்கா ஃபாதர்? ரெண்டு வித்தியாசமானது, அது ஓகேயா ஃபாதர்? எனக்கு இந்த விடயத்தில் டீப்பாக தெரியாது. ஆனால் நான் சும்மா உங்களுக்கு சில தகவலுக்கு சொன்னேன், நேர்களுக்கும் தெரியணும்ன்றதுக்காக. மதுபானங்கள் ட்ரெடிஷனலாக நான் சரி என்று சொல்லி ஃபாதர்கிட்ட அப்படி கேட்கக்கூடாதானே அப்படி சொல்ல வரையில், அது அந்த காலத்திலேருந்து எங்களுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி அப்பு அத்தையெல்லாம். இப்போ அந்த போதைப்பொருள்ன்றது ஃபாதர் ஒரு ஆபத்தானது, பயங்கரமானது. இப்போ குஷ், கஞ்சா, ஹெரோயின் அப்படியாண்டு நிறைய வகைப்படுத்தி கொண்டு வருகிறோம். அங்கே இருக்கிற அப்படியானதுக்கும் இந்த நீண்ட காலமாகவே சட்ட அங்கீகாரம் இருக்கிற மது வகை கிடக்கு, மதுவரி திணைக்களத்தில் சட்ட அங்கீகாரம் இருக்கிற மதுபானங்கள், இதுதான் சரியான கேள்வி நினைக்கிறேன். அதுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் வித்தியாசம் தெரியக்கூடிய மாதிரி சமூகத்தில் எங்களோட பெற்றோர் இருக்கிறோமா, எங்களோட பெற்றோர் வந்து இப்போ இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறோமா? நான் நினைக்கிறேன் அநேகமாக இந்த சட்ட அங்கீகாரம் பெற்ற, ஏனென்றால் சாதாரணமாக எல்லாருக்குமே விளங்கும் ஒரு மதகுருவண்ட ரீதியிலே எங்களை பொறுத்தமட்டில் எல்லாமே ஒரு தீமையான காரியங்கள். ஆனால் இப்போ சாராய கடைகள் அரசு அனுமதியோடு இயங்குகின்றது, கள்ளுக்கடைகள் கிராமங்களில் இருக்கின்றது. அதுவும் ஒரு அளவுக்கு மனித குலத்துக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாத விடயம் என்றபடியால் சட்ட அங்கீகாரத்தோடு அவைகள் இயங்குகின்றது. அப்போ அந்த விடயம் தொடர்பாக அநேகமான மக்களுக்கு கணிசமான அறிவு இருக்கின்றது என்று எனக்கு ஒரு புரிதல் இருக்கின்றது. ஆனால் இந்த போதைப்பொருள் அது இன்று ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியபடியினால் அநேகமாக சிறியவர்கள் முதல் தொடங்கி பெரியவர்கள் மட்டும் இது தொடர்பான ஆழமான அறிவை இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பல நிலைகளிலே இது பேசப்படுகின்றது என்று கூட நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் இதற்கென்று ஒரு பிரத்யேகமாக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பல்வேறு வழிகளில் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை இந்த வித்தியாசத்தை கொண்டு சேர்க்க வேண்டியதும் எங்களுடைய கடைப்பாடாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த கள்ளுக்கடைகளை பற்றி. நாங்கள் எல்லாம் சின்னவர்களாக இருந்த பொழுது எங்களுடைய அப்பா அம்மா போய் கள்ளுக்கோட்டிலிருந்து அரசியல் பேசுவார்கள். அங்கே சரி பிழைக்கு அப்பால் அங்கே ஒரு உறவு இருக்கும், நண்பர் வட்டம். ஆனால் இன்று போதைப்பொருள் என்ன, தனி மனிதன், ஒவ்வொரு மனிதர்களையும் தனி தீவுகளாகி கொண்டிருக்கின்றது, தனிமையை நாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு கூட்டுறவு இல்லை, குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை, பல விளைவுகளை கொண்டு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வும் இடைவெளியிலே முடிந்து விடுகின்றது. அடுத்த ஃபாதர், இந்த நீங்கள் சொன்ன அந்த அழகிய ஒரு வாழ்க்கையை ஆக்கள் பழுதாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னீங்க. இப்போ அழகிய வாழ்வுண்டானே அதுக்கு அடிப்படை ஒரு குடும்பம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விவாகரத்து, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்க வாய்ப்பில்லை. நீதிமன்றங்களுக்கு போனீங்கன்னா அந்த தாபரிப்பு வழக்குன்னு சொல்லி முதல் கடகடன்னு கூப்பிடப்பட்டு இந்தியாவில் காசை வேண்டி சட்டத்திறனை அவர் கொடுப்பார், அதை வேண்டி இந்த சட்டத்திறனை அடுத்த சட்டத்திறனை கொடுக்க, அடுத்த சட்டத்திறனை அங்கால கொடுக்குறது. ஒரு 4 பிள்ளைகளோட 3 பிள்ளைகளோட ஆக்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் 30 வயசுக்கு 25 வயசுக்கு கீழ்பட்ட ஆக்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு விவாகரத்து கூடி போன ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் குடிக்காத நிறைய குடும்பங்கள் கூட, அதாவது இளையர் குடிக்காத ஆக்கள் கூடி போதைப்பொருள் மாத்திரம் இதுக்கு எனக்கு தெரியலை. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பா? நிச்சயமான ஒரு மிகப்பெரிய உண்மை. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லுவோம். ஒரு அற்புதமான விடயம். 2 மனங்கள் ஒன்று சேர்வது, திருமணம், 2 பேர் ஆண் பெண் ஒன்று சேர்வது, ஒரு அழகிய குடும்பத்தை உருவாக்குவது, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுப்பது ஒரு அழகிய விடயம். எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்திலே அதுக்கென்று ஒரு பிரத்யேகமான முக்கியத்துவம் இருக்கின்றது. இன்று இந்த போதைப்பொருள் பாவனையினால் அநேகமான குடும்பங்கள் பாதி வழியிலே தங்களுடைய பயணத்தை முடித்து கொள்ளுகின்றதை
என்னுடைய நான் இருந்த பிரதேசங்களிலே பங்குகளிலே நான் பார்த்திருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், அவருடைய ஒரு நாள் வருமானம் 3000 ரூபாயாக இருந்தால் அவர் 2000 ரூபாயை தன்னுடைய தேவைக்காக எடுத்து விடுவார். 1000 ரூபாயை கொண்டு குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கும். எனவே அங்கே வறுமை, அவர் போதிய அளவு நேரம் இருக்காது அவருக்கு குடும்பத்தோடு செலவிடுவதற்கு. அவர் போதைப் பொருளுக்கு ஒரு அடிமையான ஒரு தகப்பனாக இருந்தால் அங்கே மனைவி பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த பிள்ளையினுடைய தேவை, மனைவியினுடைய தேவை பூர்த்தி செய்யப்படாத ஒரு நிலை இருக்கின்றது. எனவே இப்படி இந்த போதைப் பொருளினுடைய தாக்கம் குடும்பங்களிலே கணிசமான அளவு இருக்கின்றது. தனியே போதைப்பொருள் மட்டும்தான் குடும்பத்தினுடைய விவாகரத்துகளுக்கு காரணமானது மட்டுமல்ல, கணிசமான பங்களிப்பை இந்த போதைப்பொருள் செலுத்துகின்றது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. நாங்கள் இப்போ இன்னொரு கட்டத்துக்கு கொஞ்சம் கடந்து போவோம். எங்களுடைய தலைவர்கள் இப்போ நாங்கள் ஏற்கனவே இப்படி ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். அங்கேண்டா எங்கள் மீது, தமிழ் சமூகம் மீது திட்டமிட்ட வகையிலே இது பரப்பப்படுகிறது அல்லது கொண்டு வந்து எங்களோட இளையோரை அவர்களுடைய போராட்ட குணத்தை அல்லது அவர்களுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம். அப்போ இப்போ 2010க்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து எங்களுடைய அகல் வந்து கொண்டிருக்கணும். இந்த முறை தான் இல்லாமல் போனது போல அவர்கள். இப்போ நீங்கள் தான் அதை பற்றி கதைக்கலாம். ஏன்னா நான் மெட்டாக்கிட்ட கேட்டால் ஏன்னப்பா கயச்சி போட்டு பந்தால் பேருந்து ஃபோன் பண்ணி தேவையில்லாம் கதைக்கும். நீங்கள் உங்களோட கட்டக்காட்டு பகுதியில் இருக்கிற போதைப் பொருளாக்களுக்கு நீங்கள் பயப்படாதான்னு கேள்விப்பட்டபடியாக தான் நான் உங்களை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது. அதை பற்றி நீங்கள் வழியாக கயப்பீங்கண்டு. இவர்கள் என்ன பாது செய்யணும்? எங்களுக்கு அபிவிருத்தி வேலையும் செய்யலாம். இவை கேட்டு அந்த யூஎனில் கொண்டு போர் குற்றவாளிகளையும் இருத்துறதுக்கும் அவையால் இயலாது. அடுத்தது சரி 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்னா அதுவும் மேலாது. சரியாப்பா அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? இதுக்கும் நீங்கள் அப்படி பங்களிப்பு செய்யலாம் என்ற ஒரு கேள்வி அவையை பார்த்து கேட்டால் அந்த கேள்விக்கே பதிலளிக்கவும் தயாரில்லை. அவை திருப்பியும் நாங்கள் வேறு மாதிரி போயினோம். அப்போ அவை எப்படி பங்களிச்சா? நீங்கள் அவையை குற்றம் சொல்ல தேவையில்லை. அவை என்னென்னு பங்களிச்சா நீங்கள் சொல்கிற அந்த புள்ளியில் அவர் எங்களோட எப்படி சந்தித்து அவை ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினா, இந்த போதைப் பொருளில் இருந்து இந்த சமூகத்தை மீட்கவும் ஒரு வீரியமான சமூகத்தை கட்டி எழுப்பவும் அவர் எப்படி எங்களுக்கு நடைமுறை சார்ந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? எப்படி என்னை பொறுத்த மட்டிலே ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அநேகமான நேரங்களிலே இல்லை என்கின்ற பதில்தான் கிடைக்கின்றது. வெறுமனே அடுத்த தேர்தல்களை மையப்படுத்திய, குறிப்பாக ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்றவர் அடுத்து நான் எவ்வாறு மாகாண சபை உறுப்பினராக வரலாம், அல்லது மாகாண சபையிலே உறுப்பினராக இருக்கின்றவர் நான் எவ்வாறு அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலிலே பங்கெடுக்கலாம் என்கின்ற தங்களுடைய இந்த அரசியல் முன்னேற்றத்தை குறிக்கோளாக கொண்டு செயற்படுகின்றவர்களைத்தான் நாங்கள் அநேகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லது போனால் இந்த கேள்வியை நான் ஒரு சில அரசியல் தலைவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்ற விடயம், எங்களுக்கு நீங்கள் முழுமையாக ஆதரவு வழங்கியிருந்தால் நாங்கள் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியிருப்போம். ஆனால் பேரளவு ஆதரவை பெற்றவர்கள் இப்படியான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை ஒரு சில வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் தெரிவிக்கின்ற விடயமும் இருக்கின்றது. அதுவும் ஒரு வகையிலே எந்த அளவுக்கு சரியான விடை என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, எங்களிடம் பொலிஸ் அதிகாரம் இல்லை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதி, அது பிரதேச சபை உறுப்பினராக இருந்தால் என்ன, மாகாண சபை உறுப்பினராக இருந்தால் என்ன, அவர்களிடம் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை கொண்டு எந்த அளவிலே இந்த குற்றச்செயல்களை அல்லது இந்த அடிமையாக போகின்ற நிலைப்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் இந்த நிலைகளிலே இருக்கின்றவர்கள் பலர் இப்படியான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே கூட நான் பத்திரிகைகள் மூலமாக அறிந்து கொண்டேன், பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அப்போ வேலியே பயிரை மேய்ந்தால் எப்படி ஒரு மக்களை ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு செல்வது? அப்போ மக்கள் தான் விழிப்படைய வேண்டும். நாங்கள் யாரை எங்களுடைய மக்கள் தலைவர்களாக தெரிந்தெடுக்க வேண்டும். மக்களை நல்வழிப்படுத்துகின்ற, சமுதாயத்தை கட்டியமைக்கின்ற நல்லவர்களை, வல்லவர்களை, ஒழுக்க சீலர்களை நாங்கள் தலைவர்களாக தெரிந்தெடுக்க வேண்டும். வளைந்து கொடுக்கின்றவர்களை அல்ல, மாறாக உண்மைக்கும் நீதிக்கும் சமத்துவத்துக்கும் மறுமலர்ச்சிக்கும்
ஒரு சமுதாயத்தை முன்னேற்றமாக கொண்டு செல்லக்கூடியவர்களையும் நாங்கள் இனி வருகின்ற காலங்களிலாவது தெரிந்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டு, நான் அரசியல் கதைக்க வரவில்லை, தமிழ்நாட்டிலே தேர்தல் என்றால் அங்கே சாராயம் கொடுப்பதும் பணம் கொடுப்பதும் என்ற ஒரு நிலப்பாடு பொதுவாக இருக்கின்றது. இன்று அப்படியான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நாங்களும் சென்று விட்டோமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடு எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. சலுகைக்காக அவர் வேலை பெற்று தருவார், அல்லது எங்களுக்கு இந்த ரோட்டு போட்டு தருவார், அல்லது எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பதவி கிடைக்கும் என்ற குறுகிய வட்டங்களுக்குள்ளே நாங்களும் செயற்பட ஆரம்பித்து விட்டோம் என்ற தோற்றப்பாடுகள் தான் அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் நிறைய நேரம் ஃபாதர் இந்த போதைப் பொருளோடையும் குடும்ப வன்முறைகளோடையும் குற்றங்களோடையும் நின்றுட்டோம். இன்னொரு பிரச்சனை நீங்களும் அதை சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த யுத்தத்துக்கு பிறகு முதியோர் இல்லங்கள் கூடி போச்சு ஃபாதர். அதை விட இப்போ 4 சிசிடிவி கேமராவை பொருத்தி போட்டு யாரையோ ஒரு ஆளை விலைக்கு விட்டுட்டு அதுக்களால் பார்க்குற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. இது இந்த வயோதிபர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி கணக்க சிக்கல் எங்கட சமூகத்தில் இப்போ அது கூடிக்கொண்டு போகுது ஃபாதர். அது 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 அதுக்கு நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அது 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 ஒரு அது எப்படி அந்த அப்படி ஒரு நிலைமையை மாற்றலாமா, அல்லது இன்னும் எதிர்காலத்திலையும் நீங்கள் முதியோர் இல்லங்கள் கூடும் நினைக்கிறீங்களா பார்? என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் முதியோர் இல்லங்கள் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்கின்ற. ஏனென்றால் இன்று எங்களுக்கு ஒரு வெளிநாட்டு மோகம் வந்துவிட்டது. இன்றைக்கு யாரை பார்த்தாலும் எதையாவது செய்து வெளிநாட்டுக்கு போயிடும். அநேகமாக இந்த நாட்களில் சந்திக்கின்றவர்களை பார்த்தால் கடன் பிரச்சனை என்னென்று கேட்டால் கோடிக்கணக்கில் ஏஜென்சிக்கு கொடுத்து நாங்கள் ஏமாந்து போனோம், அல்லது இடைவெளியிலே போய் திரும்பி வந்துட்டோம். அப்போ பெற்றோர்களை எதிர்காலத்தை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் எவ்வாறு வெளிநாடுகளுக்கு போகலாம் என்று தான் பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், எத்தனித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழமைவிலே குறிப்பாக இந்த பெற்றோர் மீது கரிசனை இருக்கின்ற பிள்ளைகளும் அருகி கொண்டு போகின்றார்கள். ஒரு சினிமா மோகம், அல்லது சினிமாவினுடைய தாக்கம், அல்லது இந்த குறுந்திரைகளுடைய தாக்கம் கணிசமான அளவு இந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பங்களையும் பாதிக்க தொடங்கிவிட்டது. பெற்றோர்களை முந்தியெல்லாம் நாங்கள் கூட்டு குடும்பம், அம்மம்மா இருப்பா அப்பப்பா இருப்பார், அந்த பிள்ளைகளை அம்மம்மா அப்பப்பா தான் வளர்ப்பினோம். அப்போ அதுக்குள்ள ஒரு ஞானம் கொடுவிடும், அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிற நல்ல சூழல் இருக்கும். இன்றைக்கு அநேகமான இடங்களில் அம்மம்மாவையும் அப்பப்பாவையும் பேரனையும் பேத்தியையும் வச்சிருக்கிறது சுமையாக மாறிவிட்டது. அதனால தான் கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடுகிறார்கள், அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல தாங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்கே கேமராவை பூட்டி போட்டு அதிலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே என்னை பொறுத்தமட்டே நாங்கள் எங்களுடைய பழமைக்கு செல்ல வேண்டும், எங்களுடைய பாரம்பரியத்துக்கு செல்ல வேண்டும். நாங்கள் புதுசாக சிந்திக்கிறோம் என்று எங்களுடைய உறவு முறைகளிலே புதுசாக சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை. எங்களுடைய பழமைகள் மிகவும் மகத்துவமானது, மிகவும் அரும்பெரும் பொக்கிஷங்கள். ஒரு அழகான வாழ்வு, கூட்டு குடும்ப வாழ்வு, பிறர் சிநேகிதம் இருந்தது, அயலவர் மட்டிலே அக்கறை இருந்தது. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. முந்தி எங்களோட வீட்டில் நல்ல கறி சமைச்சா நாங்கள் 4 வீட்டுக்கு பரிமாறித்தான் நாங்களும் சாப்பிடுவோம். இன்றைக்கு அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ நாங்கள் மீண்டும் பழமைக்கு போகணும், திரும்பி பார்க்கணும். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய முதியவர்கள் பல நிலைகளிலே கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்றார். நான் வாழுகின்ற பிரதேசத்தில் கூட தாயின் தகப்பனும் இருக்கணும், தகப்பனுக்கு தாய்க்கு கண் தெரியாது, பிள்ளைகள் இருக்கணும், அந்த பெற்றோரை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. அப்போ இந்த பிள்ளைகளுடைய மனநிலை என்ன? அப்போ நாளைக்கு இதுதான் அவைகளுடைய நிலை என்றதை அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும் இல்லை. இன்றைக்கு அவைகள் விதைக்கிறது தான் நாளைக்கு அறுக்க போடணும். அப்போ பெரியோர் மட்டில் பெற்றோர் மட்டில் இந்த ஒரு அக்கறை, அவர்கள்லாம் எங்களுடைய வாழ்வின் ஆணிவேராக இருந்தவர்கள். அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் எங்களிடம் இருந்ததை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த கரிசனை பார்வை மீண்டும் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே புத்தெழுச்சி பெற வேண்டும். ஆம் ஃபாதர், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைவாக உங்களிடம் ஒரு கேள்வி. எங்களது நேயர்களோடு நீங்கள் என்ன விடயத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? அன்பார்ந்த நேய பெருமக்களே, இன்று என்றும் இல்லாத அளவுக்கு எங்களுடைய சமூகத்திலே தீமைகள், குறிப்பாக இந்த போதைப்பொருள் பாவனுடைய தாக்கம் அதிகரித்து செல்லுகின்றது. இது எங்கள் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமையாக, பொறுப்பாக இருக்கின்றது. நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து குடும்பங்கள், சமூக அமைப்புகள்,
மத நிறுவனங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இந்த தீமையை எங்களுடைய சமுதாயத்திலிருந்து முற்றாக ஒழிக்க வேண்டும். இதற்கு ஏதுவாக நாங்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் சமயங்களை கடந்து, சமூகங்களை கடந்து, நாங்கள் ஒரு மனித குழுமமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த காரியத்தை முன்னெடுப்பமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு வளமான எதிர்காலத்தை கண்டுகொள்ளலாம். எங்களுடைய எதிர்கால தலைமுறை சீருடனும் சிறப்புடனும் வாழ நாங்கள் வழி சமைக்கலாம் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதம் சொல்லித் தருகின்ற அந்த விழுமியத்திலே, அந்த கோட்பாடுகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். சைவத்திலே அன்பே சிவம் என்று சொல்லுவோம். எங்களுடைய கத்தோலிக்க மறையிலே அன்பே கடவுள் என்று சொல்லுவோம். எனவே அன்புதான் எல்லாவற்றுக்கும் ஆணிவேரானது. நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், சமூகத்தை அன்பு செய்வோம், பிறரை அன்பு செய்வோம், தீமையை இல்லாதொழிப்போம், மகத்துவமான மனிதர்களாக எதிர்கால சமுதாயத்தை அமைப்போம். நன்றி. ஆம்நேயர்களே, நாங்கள் நாளைய நாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். எங்களுடைய இன்றைய நாளைய நாடு நிகழ்ச்சியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கட்டைக்காட்டு பிரதேசத்தை சேர்ந்த தந்தை வசந்தன் அவர்கள் வருகை தந்து பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். துணிவாக அதோடு அவருடைய அனுபவம் கலந்து அவர் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். இது ஒரு கூட்டு பொறுப்பு, ஒரு சமூக பொறுப்பு. போதை இல்லாத சமுதாயமும் எழுச்சி மிக்க இளையோரும் மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும், ஒரு தேசமாக கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் இளையோர் மிக முக்கியமானவர்கள். எனவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியர்களுக்கு, பெற்றோருக்கு, சமய குருமார்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, சமூக சேவகர்களுக்கு என்று எல்லாருக்கும் இருக்கு. அதை நாங்கள் பக்குவமாக செய்ய வேண்டும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அந்த விடயங்களை நேரோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் நேர்கள் யாவரையும் மற்றும் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன். வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் நேர்களே.